ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின் பகுதி. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனத்தாழ்மையுமா நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று எசேக்கியா மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை குணமாக்கி அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லி, நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஆகாரின் அழுக்குரலை கேட்டு கண்ணீரை கண்டு நீர் ஊற்றை திறந்த தேவன் நம்முடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை விட்டு முற்றிலுமாக விலகி சோரம் போனவர்களாக நியாயப்பிரமாணத்துக்கு மீறி நடந்தபோது கர்த்தர் நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டதை அறிந்த யோசியா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேசத்தின் மேல் வர இருக்கிற ஆபத்துகளுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு, நீ எனக்கு முன்பாக தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதபடியினால் நானும் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன்னுடைய நாட்களிலே நியாய தீர்ப்பை அனுப்பாதிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய சம்பத்துக்களுக்கு கணக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் கணக்கு வைத்து அதற்கேற்ற பலனை பதிலை கொடுக்கிற தேவன். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், வியாதியோ பலவீனமோ தனிமையோ வருத்தமோ வேதனைகளோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற காலம் வருகிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை நேசிக்க யாரும் இல்லை. தாய் தகப்பன்மார் மறந்தாலும், பிள்ளைகள் பெற்றோரை மறந்தாலும் மறக்காத தேவன் நீர் ஒருவர். என்னாலும் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவாகிய நான் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொன்ன தேவன் எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கண்டிப்பாகவே நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற தயவிற்காக நன்றி. நிச்சயமாகவே பதில் உண்டு. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எங்களுடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.